ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறோம் உங்களுக்கு. அதுக்காக தான். இது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பாட்டி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்க வந்து ஒரு 110 வயசு இருக்கும். அவங்க சொன்னாங்க. ஆனால் எங்கள் தாத்தா வந்து ஒரு 80 வயசுலேயே போயிட்டு அமுச்சு வச்சிருச்சு. அந்த 20 வயசு அது பிடிங்கிச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: ஒரு முருங்கை கொத்து, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். காஞ்சி போயில இருக்கக்கூடாது, அந்த பூச்சிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை ஒன்று எடுத்துக்கங்க. அப்புறம் வந்து ஒரு ஆஃப் தக்காளி இருந்தால் போதும். தக்காளி ஒரு அரை தக்காளி இருந்தால் போதும். நான் 2 வச்சிருக்கேன். நான் சும்மா வச்சிருக்கேன். ஆஃப் தக்காளி இருந்தால் போதும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை. இந்த முட்டை என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வச்சு 2வது குஞ்சு போச்சு முட்டை இது. அதனால வந்து நீங்க வந்து என்ன பண்ணலன்னா, ஒரு வெடக்கோழின்னு ஓகேங்களா, அந்த வெடக்கோழி முட்டையை வந்து வாங்கினா இது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுதான் நல்லா இருக்கும். இது நான் முட்டை அது கிடைக்கல, அதனால இதை வாங்கி வந்து ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து லைட்டா ஒரு மஞ்சத்தூள் ஒரு டம்ளர் எடுத்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்துங்க. அப்புறம் வந்து ஒரு கிண்ணம், இந்த மாதிரி ஒரு பாத்திரம், நல்லா எல்லாமே சில்வர் பாத்திரமா எடுத்துங்க. நல்லா வாஷ் பண்ணி நல்லா அழகா வச்சுங்க. இப்போ வந்து வீடியோல போலாமா? ஓகேவா? வாங்க. இப்போ இந்த கீரைய இந்த நார் இல்லாம ஒண்ணுன்னா அந்த காம்புல இருக்க வெறும் இலை மட்டும் தான் வரும். இந்த மாதிரி இலையா வந்து ஒன்னொன்னா பறிச்சு உள்ள போட்டுக்கோங்க. போட்டுக்கணும். அந்த காம்பு சின்னதா கூட இருக்கக்கூடாது. வெறும் இலை மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி கூட எடுத்துட்டு போட்டுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் எங்க பாட்டி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை காம்பு போட்டு, நான் அப்பயே சொன்னேனே காம்பு போடாத, ஏன் போட்ட அப்படின்னு கேட்போம். அதனாலதான் நான் சொல்றேன். வெளியே தான் உட்காந்துருக்கோம், கேட்கணும். அதுக்கப்புறம் நான் எங்க பாட்டி வந்து அடுத்த வீடியோல ஃபுல்லா காமிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி அழகா ஒன்னொன்னா தெளினாதான் ரொம்ப நல்லது. இது ரொம்ப நல்லது. போட்ட இந்த மாதிரிலாம் கூட இருக்கக்கூடாது. அது தனித்தனியா வரணும். இலை வந்து தனித்தனியா வரணும், காம்பு இருக்கக்கூடாது. ஓகேவா? இருமல் ஒரே சளி, அதனால கோல்டு பண்ணி ஒரே சளி, இருமல், ஒரு மாதிரி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சரி, வேற மூக்கிலேயே ஊட்டுது, அப்படி தண்ணி மாதிரி ஊட்டுது மூக்கிலேயே. எங்க பாட்டியை பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. எங்க பாட்டியை காமிக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க பாட்டி அடுத்த வீடியோல நான் ஃபுல்லா காமிக்கிறேன். எங்க பாட்டி செய்ய சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் செய்த பாருங்க. நல்லா உன்னிப்பா கவனிங்க. மிஸ் பண்ண போறீங்க, அப்ப திருப்பி நீங்க வீடியோ வந்து ரிப்பீட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அதனால முதல்ல ஆரம்பத்துல இருந்து நல்லா ஒன்னொன்னு நல்லா கவனிங்க. நான் சொல்றேன் கவனிங்க. காம்போட போடக்கூடாது. அதே நான் சொல்லிடுறேன், காம்போட போடக்கூடாது. ஒரு இலையா தான் இருக்கணும், தனித்தனி இலையா தான் இருக்கணும். ஓகே, இந்த ஒரு கொத்து கீரைய நம்ம கிள்ளியாச்சு. ஓகேவா? இப்போ போடு. இப்போ இது என்ன பண்ணும்,
டம்ளர்ல தண்ணி ஊற்றிக்கலாம். ஐயோ அதிகமாயிடுச்சா, சரி குடிச்சிடறதா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஊற்றிடலாம். ஓகே, இந்த அளவு தண்ணி வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்காதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 25 மில்லி அளவு தண்ணி போட்டுக்கிட்டு இந்த கீரையை என்ன பண்றீங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இப்படி நல்லா சுருட்டி நசுக்கி அது உள்ள போட்டுக்கணும். நல்லா எடுத்து நசுக்கி நல்லா இப்படி திருவி அதுக்குள்ள போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் கீரையை தான் போடணும், அதனாலதான் காமிக்கிறேன். நீங்க அது மாத்தி போட்டுக்கணும். கீரையை வந்து நல்லா நசுக்கி போடணும். மொத்த கீரையும் எடுத்தாச்சு, போட்டாச்சு. நல்லா கவனிங்க, கீரையை நல்லா கிள்ளி நசுக்கி அதில் போடணும். போட்டு ஒரு கரண்டியை பூனை போட்டுக்கலாம். நான் ஒரு பூனை எடுத்துனப்பா. கை இனிமே வந்து அது உள்ள கை வைக்கக்கூடாது, ஓகேவா? அதனால பூனை விட்டு நல்லா முதல்ல எல்லாம் மிஸ் பண்ணிக்க. நல்லா மிஸ் பண்ணிங்க, நல்லா கவனிங்க. மிஸ் பண்ணிட்டு போறீங்க. காம்பு ஒன்று வெறும் இலையா தான் இருக்கணும். இலைய கிள்ளி போட்டு தண்ணி ஊற்றிக்கின்னு அதுக்கப்புறம் அந்த கீரையை குட்டிக்கிட்டே பிச்சு அது உள்ள போட்டுக்கின்னு அதுக்கு தேவையான லைட்டா மஞ்சள் போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கணும். நல்லா மிஸ் பண்ணிக்கின்னு நல்லா அந்த முருங்கைக்கீரை சாறு வந்து நல்லா இறங்கணும். மஞ்சள் போட்டு அந்த முருங்கைக்கீரை நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குத்தி இந்த மாதிரி கலர் மஞ்சள் கலர்ல வரும். அதை நல்லா குத்தி விட்டா அந்த சாறு ஃபுல்லா இறங்கும். இறங்கிட்டு நம்மளுக்கே தெரியும் தண்ணி கொஞ்சமா இருக்கா அதிகமா இருக்காங்க. ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. மீடியமான சைஸ்ல இது பண்ணணும். நல்லா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு 1/2 தக்காளி சொன்னோம்ல, அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு அந்த சாரை முதல்ல அப்படி பிரிஞ்சு விடுங்க. அந்த சாறு முதல்ல விடுவோம்ல, விட்டுட்டு அந்த தக்காளியை நல்லா குட்டிக்கிட்டே பிச்சு அது உள்ள போட்டுக்கணும். தக்காளி பிச்சு நல்லா போட்டுங்க, அப்படியே போட்டு போறீங்க. கட்டிக்கிட்டே இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. நல்லா அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாத்திரம் எதுனா பக்கத்துல இது மாதிரி கைட்டு ஒத்துக்கலாம். இதுல வந்து பாத்திரம் வச்சிருக்கு, ஏன்னா ஏஞ்சி போய் கை முடியாதுல்ல, அதனால. இப்போ திருப்பியும் அடுப்பு உள்ள விட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தக்காளி கட்டிக்கிட்டே இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நல்லா குத்தி எல்லாத்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தூளாகும். அது கட்டியே இருக்கக்கூடாது. நல்லா எந்த மிக்ஸ் பண்ண நல்லா அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுவீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முக்கியமா கையை உள்ள கூடாது, வெரி ஃபுல் தான் யூஸ் பண்ணும், ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம், இந்த முட்டை எடுத்து உடைக்கணும். உடைச்சிட்டு நல்லா தெரிச்சு எடுத்துக்கிட்டு எடுத்தாச்சு, முட்டை எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள ஊத்தக்கூடாது, வாயில ஊத்திக்கணும். இதுதான் நம்ம டிப்ஸ். குட்டிங்க
அதாவது ஒரு குழந்தை வந்து ஒவ்வொரு அழுகுது, அதை நம்ம வந்து கடைக்கு கூட்டு போனோம்ல, அந்த குழந்தைக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்குவோம், பிஸ்கெட் வாங்குவோம். அதை அதை எதிர்க்க பிரிச்சு ஒரு கையில ஒரு பிஸ்கெட்டு, ஒரு கையில 2 பிஸ்கெட் இருக்கும். அந்த குழந்தை எதை வாங்குவோம்? அது தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னார் செய்து ஒருத்தல் அவற்றும் நன்மை செய்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஃப்ராங்க் வீடியோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கணும். ஓகே, பாய்.